எவனாவது துள்ளிங்க மேடி அண்ட் ரிங்கு சார் சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் தான். மேடி சொன்ன மாதிரி லிங்கு சார் வந்து அவர் டைரக்ட் பண்ண விதம், அவரோட பேஷன் எல்லாருமே வந்து சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், ஒரு சின்ன மொக்க காமெடியாக இருக்கட்டும், பயங்கரமாக சிரிப்பார். பார்த்தீங்க, அதான் அவர் வந்து ரொம்ப ரசித்து எல்லா விஷயம் பண்ணுவார். அதே மாதிரி மேடியும் நல்லா ரசித்து எல்லா விஷயம் நல்லா சாப்பிடுவார். ஸோ இந்த உண்மையிலே இந்த படம் வந்து ஷூட்டிங்கோட ஷூட்டிங் பிரேக்கு, ஷூட்டிங் முடிஞ்சோடனே பண்ண கலாட்டங்கள் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது வந்து படத்தில் தெரியும். படம் பார்க்கும்போது எவ்வளோ ஜாலியாக ஷூட் பண்ணியிருக்கோன்றது வந்து படத்தில் கண்டிப்பாக தெரியும். மேடி பற்றி கண்டிப்பாக நான் சொல்லணும். அவர் ஒரு 50 ஃபிலிம்ஸில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட ஃபிலிம் கெரியரில் நடந்த சம்பவங்கள், அவர் கற்றுக்கின விஷயங்கள், ஒரு ட்ரேட் சீக்ரெட்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஆக்டரோட பர்சனல் சீக்ரெட்ஸ்ன்னு சொல்லலாம். அது அவ்வளோ பெரிய மெனஸ் பண்ணி எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணேன். உண்மையிலேயே நான் அதெல்லாம் வந்து கற்றுக்கணுன்னா அவர் மாதிரி ஒரு 50 படம் பண்ணால் தான் நான் கற்றுக்க முடிஞ்சிருக்கும். தேங்க்யூ மேடி, மை பிரதர். ஏன்னா சீனில் ஒரு சீன் நடக்கும்போது இப்போ 4 பேர் இருப்போம். அப்போ அவர் சொல்லுவார், ஆரியா நான் மட்டும் நல்லா நடித்தா பார்த்தாது, நீ நல்லா நடிக்கணும், சமீரா நல்லா நடிக்கணும், அமலா நல்லா நடிக்கணும், அப்போ தான் இந்த சீன் நிற்கும், இப்போ தான் இந்த சீன் வந்து ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தர் மொக்க பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த சீன் நிற்காது. ஸோ அது அந்த சீன் நல்லா வரன்றதுக்காக அவ்வளோ எஃபர்ட் போட்டு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்து, இப்போ அவர் சொன்னது நானும் அமலாலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு, சார் மேடி எப்படி இது எக்ஸ்பிரஷன் பண்ணலாம், எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் மேடி. அவர் எப்போவுமே லிங்கு சார் சொல்லுவார், பார்த்தீங்களா மேடி எவ்வளோ தான் கொஸ்டின்ஸ் கேட்டாலும், எவ்வளோ தான் தொந்தரவு பண்ணாலும் அவர் அந்த கஷ்டப்படாமல், இது ரொம்ப இரிட்டேட் ஆகாமல் அந்த அவ்வளோ சொல்லி கொடுப்பாரு. அந்த ஒரு மனசு வந்து எல்லாருக்குமே இருக்காது. ஐ திங்க் மேடி, யூ காட் அ பிக் ஹார்ட். தேங்க்யூ மேடி. அண்ட் அமலா, சமீரா, அவங்க 2 பேரும் பிரித்து பேச முடியாது. I love you both. You've been fantastic in the movie. Thank you. And மேடி சொன்ன மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர் மாதிரி எல்லாருமே சண்டை போட்டுட்ருப்பார். சண்டை போடுறதுன்னா எங்களுக்காக சண்டை போடுவார். எங்கள் கம்ஃபர்ட்டு, எங்களோட இது பக்காவாக இருக்கணும், எந்த விதத்துலேயும் ஒரு குறை வைக்கக்கூடாது. எப்போவுமே ஷூட்டிங் முடிச்சு இல்லை ஷூட்டிங் நல்லா அடிச்சு கேட்பேன், என்ன பிரதர் இல்லை ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, மேடிக்கு ஓகேவா, அமலாபால் ஓகேவா, சமீரா ஓகேவா. ஸோ உண்மையிலே ஒரு ட்ரீட் தான் அது. எல்லா ப்ரொடியூசர்ஸுக்கும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பட் திருப்பதி பிரதர்ஸ் உண்மையிலே, நானும் மேடி அவங்க திருப்பதி பிரதர்ஸில் 2 பிரதர்ஸ்ன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வேறு வழியில் இனிமேல் எங்களை வச்சு படம் பண்ணி தான் ஆகணும். क्या शट रहा